தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துப்மார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நீண்ட காலங்கள் வாழ்வதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுதல் விட்டும், கடன்களில் இருந்தும், வட்டிகளில் இருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவினங்களிலிருந்தும் அதனுடைய தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்ணியமானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய 2வது வெள்ளிக்கிழமையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எப்படி ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கியதால் அது சிறப்பு அடைந்ததோ, அது மாதிரி இந்த மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பால் அது சிறப்படைந்திருக்கிறது. சில இமாம்கள் கூறுவார்கள், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமலானுடைய மாதத்தில் பிறக்க செய்திருக்கலாமே, ஏன் முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாசத்துல பிறக்க வச்சான் என்று சொல்லும்போது, ரமலான் மாதத்தில் நாம் பிறக்க வைத்திருந்தால், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்திருந்தால் அது ரமலானுடைய சிறப்பு மாதிரி ஒரு சிறப்பாக அது போயிருந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒரு தனி சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் பிறக்க செய்திருக்கிறான் என்பதாக சில இமாம்கள் சொல்லி தருவாங்க. ஏனென்றால் நாம் சென்ற வாரம் கூட சொன்னோம், ரமலான் மாதம் சிறப்படைந்தது குர்ஆனுடைய சிறப்பை கொண்டு. லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கியது, அதனால் அந்த மாதம் சிறப்பு அடைந்தது. ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை விட சிறப்பான ஒரு இரவு என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவில் பிறந்தார்களோ அந்த இரவு சிறப்புக்குரியது என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா தனிமையில் அவர் வேறு மாதத்தில் அவர்களை பிறக்க செய்தான் என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள். ஏனென்றால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறார். குர்ஆன் நெடுவெங்கிலும் அவருடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே இருக்கும். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா.
என்று குர்ஆன் பேசும். நபியே, உங்களை நாம் சாட்சியாளராக ஆக்கியிருக்கிறோம், உங்களை சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவார். சாட்சியாளர்கள் தான் யாரு? விளக்கம் சொல்லும் போது இமாம்கள் சொல்லித் தருவார்கள், முன் சென்ற நபிமார்கள் அவர்களுடைய தூதுத்துவத்தை எட்டி வைத்து விட்டார்கள் என்பதற்கு சாட்சியை யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று இமாம்கள் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இந்த உம்மத்தை நாம் நடுநிலையான ஒரு உம்மத்தாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். இந்த உம்மத்திற்கு சாட்சி யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். நாளை மறுமை நாளில் தஃசீர்கள் எழுதுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க இந்த ஹதீஸை, நாளை மறுமை நாளில சில நபிமார்கள் வருவார்கள். அவங்களுடைய உம்மத்துமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? சில நபிமார்களுக்கு 2 பேர் வருவார்கள். மாஹு ரஜுலுன், சில நபிமார்களுக்கு ஒரு நபர் தான் வருவார். அவங்க தான் அவங்களுடைய உம்மத்துமார்கள். இப்படிப்பட்ட சில நபிமார்கள் வருவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யுதுஆ நூஹ் யௌமல் கியாமத்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாளை மறுமை நாளிலே அழைக்கப்படும். ஃபயுகாலு லஹு ஹல் பல்லகத, அவர்கிட்ட கேட்கப்படும், நீங்கள் தூதுத்துவத்தை நீங்கள் எட்டி வைத்து விட்டீர்களா என்று கேட்கப்படும். அந்த நபிமார்கள் எல்லா நபிமார்களிடத்திலுமே கேட்கப்படும், உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் எட்டி வைத்து விட்டீர்களா என்று கேட்கப்படும். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஃபயகூலு நஅம், நான் எட்டி வச்சிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. இந்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லவா? அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஏற்பாடை செய்வார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த நபிமார்களிடத்திலும் கேட்கப்படும், உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் எட்டி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கும் போது அந்த நபிமார்கள் சொல்லுவார்கள், ஆம் நாங்கள் எட்டி வைத்து விட்டோம் என்று சொல்லும் போது அவங்களுடைய கௌமுகளை கூப்பிடப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கௌமுகள் அவங்களுடைய சமுதாயத்தை கூப்பிடப்படும். فَيُدْعَى قَوْمُهُ فَيُقَالُ لَهُمْ هَلْ بَلَّغْتُمْ. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கௌமுகள்கிட்ட கேட்கப்படும், இவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தூதுத்துவத்தை எட்டி வைத்து விட்டார்களா என்று. அப்ப அந்த மக்கள் சொல்வார்கள், فَيَقُولُونَ مَا آتَانَا مِن نَذِيرٍ وَمَا آتَانَا مِنْ أَحَدٍ. எங்களுக்கு எந்த தூதுவரும் வந்தது கிடையாது, எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் எங்களுக்கு வந்தது கிடையாது என்று அந்த மக்கள் அங்கே சொல்லுவார்கள். ஃபயுகாலு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படும், மை யஷ்ஹது லக, உங்களுக்கு யார் சாட்சியாளர் என்று கேட்கப்படும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், முஹம்மது வ உம்மத்துஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்துமார்களும் தான் எனக்கு சாட்சி என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நபிமார்கள் அவங்களுடைய சமுதாயத்தை 1 பேர் 2 பேரையெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க அல்லவா, எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எல்லா நபிமார்களும் சொல்லுவார்களாம், முஹம்மதுடைய உம்மத்துமார்களும்
எங்களுக்கு சாட்சி என்று அந்த நபிமார்கள் அந்த இடத்துல வச்சு சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிட்டு சொல்லுவார்கள், நான் நாளை மறுமை நாளையில் ஷாஹிதன், என்னுடைய அந்த தூதுவர்களுக்கு நான் சாட்சியாளராக இருப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. கடைசியில் வந்த நபி, கடைசியில் வந்த நபி, கடைசியில் வந்த நபி எவ்வளவு பெரிய சிறப்பாகிறது. அவர்களெல்லாம் ஈடேற்றப்படுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றப்படுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தின் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்கள், முபஷ்ஷிரன், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னவர்கள் அவர்கள்தான். உலகத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த ஒரு நபி என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்தவர்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தவர்கள், அவன் எப்படிப்பட்டவன் 100 என்று மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேல வெளியில சொல்லல. ஆனால் அல்லாஹ் எப்படி இருப்பான் என்பதை நேரடியாக பார்த்தவர்கள், எவிடன்ஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையில் பேசினார்கள். ஒரு கட்டத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னா, என்னை நீ பார்க்க முடியாதப்பா அப்படின்றான். இல்ல, ஒன்னு நான் பார்க்கணும். லன் தரானி, உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, பார்க்க முடியாதப்பா என்று சொன்னான். இல்ல, உன்னை நான் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரே ஒரு அவனுடைய ஒளியிலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை வெளிப்படுத்தினான். அந்த தூர் சீனா மலையும் அப்படியே கருகி போனது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்திலே யாரும் அல்லாஹ்வை பார்த்ததாக சரித்திரம் இல்லை. எந்த நபியும் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹ்வை, நேரடியாக பார்த்த ஒரு எவிடன்ஸ். அதனால்தான் எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் ஒரு சாட்சியாளராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் சாட்சி. சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தை பற்றி யாருக்கு தெரியும்? சொர்க்கம் இருக்கிறது என்பதற்கு உண்டான அடையாளமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நரகம் எவ்வளவு கொடுமையானது என்று விவரித்து குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. ஆனால் அந்த நரகத்தை பார்த்த ஒரு எவிடன்ஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே, உங்களை நாம் சாட்சியாளராகவும் சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். சாட்சியாளர்கள் என்று சொன்னால் முந்தைய சமுதாயத்துடைய நபிமார்களுக்கு 1,24,000 நபிமார்களும் ஈடேற்றம் பெறுவதற்கு தன்னுடைய ரிசாலத்தை, தன்னுடைய தூதுத்துவத்தை இந்த உலகத்தில் எட்டு வைத்து விட்டார்கள் என்பதற்கு சாட்சியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சொர்க்கம் அது எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு பிரம்மாண்டமானது, அதை பார்த்த ஒரு எவிடன்ஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நாம் ஈமான் கொள்கிறோம், அவள்தான். நம்ம அப்படி பார்த்து சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? நரகத்துடைய வேதனையை நாம் பார்த்திருக்கிறோமா? நரகத்தை நேரடியாக பார்த்தார்கள். நரகத்துடைய கொடுமையை பற்றி விவரித்தார்கள். மக்கள் எவ்வளவு தூரம் விளங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு விவரிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஏன்னா இதை தாண்டி நாம் விவரித்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் எவ்வளவு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் விவரித்து காட்டினார்கள். ஏன்? நேரடியாக பார்த்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களுக்கும் சாட்சியாளராகவும், சொர்க்கத்தை பார்த்த ஒரு எவிடன்ஸாகவும், சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும், நரகத்தை பற்றி அவர்கள் பார்த்தார்கள் அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஈமானிலேயே உச்சக்கட்டமான ஈமான் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான். ஈமானிலேயே உச்சக்கட்டமான ஈமான் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் 124,000 நபிமார்களையும் அனுப்பினான் என்று சொன்னால், அதனுடைய பின்னணியில் அனைத்து நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஒன்று, அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அதாவது உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் ஈமானும் கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் உங்களுடைய சமகாலத்தில் வந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் அங்கே அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறார். அதை அத்தனை நபிமார்களும் ஈமானும் கொண்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று உறுதியும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்தார்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. நபிமார்கள், இதற்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்தில் நபியாக திகழ்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நபியா வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை அந்த ஒவ்வொரு நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தூதுத்துவத்துடைய அதுவும் ஒரு பங்கு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அவங்க அந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹியை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவதுதான் ஈமான்ல உச்சகட்டமான ஈமான். அது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டா 3 காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. 3 காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் நபியுடைய பிரியத்தை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலேயும் அது குடிகொண்டு இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரியம் அவருடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்திருக்க வேண்டும். இது உங்களுடைய கடமை என்று சொல்லித் தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய கடமை. இரண்டாவதாக சொல்லித் தருவார்கள், வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, என் குடும்பத்துடைய பிரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். என்னுடைய குடும்பத்துடைய பிரியம், என்னுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் என்ன, என் குடும்பத்துடைய அந்தஸ்து என்ன, அதை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது தான் சொல்லுவாங்க, வகிராஅத்துல் குர்ஆனி, குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுவாங்க. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் இருக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள்.
அந்த பிரியத்தின் காரணமாகத்தான் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹும் என்ற அந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. சும்மா ஒன்றும் கிடைக்கல. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்ற அந்த பட்டம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே குர்ஆனிலே, அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். இந்த வார்த்தையை சொன்னாலே ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் நமக்கு எழுதப்படும். ஏனென்றால் இது சாதாரண வார்த்தை அல்ல, குர்ஆனுடைய வார்த்தை. இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்று ஒரு மனிதன் சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மைகள் அங்கு எழுதப்படும் அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏன் தெரியுமா? அவர்கள் அனைவரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு தடவை ஒருத்தர் யாசகம் கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்பார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாச்சும் தாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஸ்மான் பெரிய பணக்காரர், உஸ்மானுல் கனி, சஹாபாக்கள்லயே மிக பெரிய செல்வந்தர் யார் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அவங்களுக்கு அடுத்து தான் மற்றவங்க எல்லாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேளு, தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதர் போனாங்க, போய் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கிறேன், எனக்கு ஏதாச்சும் தாருங்களேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கொடுத்துருவாங்க, அவருக்கு தேவைக்கு பத்தாது. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வருவார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி போய் கேட்டேன், கொஞ்சமா கொடுத்தாரு, எனக்கு பத்தாது யா ரசூலல்லாஹ், இன்னும் எனக்கு தேவை இருக்கிறது. அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு தடவை போங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியே நீங்கள் கேளுங்கள், அவர் தருவார். அதே மாதிரி போய் கேட்பாரு, கொஞ்சம் தள்ளி கொடுப்பாங்க. அப்ப திரும்ப அந்த மனிதருக்கு போதாது, இன்னும் தேவைப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ரெண்டாவது தடவையும் போய் கேட்ட, நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்ட, அவர் கொஞ்சம் தந்தாரு, அதுவும் எனக்கு பத்தாது யா ரசூலல்லாஹ். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பெயரை சொல்லி போய் கேளுங்க, தருவாங்க அப்படின்னு. மூணாவது தடவை அந்த சஹாபி போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி நான் கேட்கிறேன், எனக்கு பொருள் தாருங்கள் என்று சொல்லும் போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை பிடித்து தன்னுடைய கஜானாவுக்குள்ள விட்டு, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டு சொன்னாரு. இந்த சஹாபிக்கு ஆச்சரியம், என்னடா இது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கும் போது கொஞ்சமா தந்து விட்டு அனுப்பி வைத்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்டபோது கஜனாக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டாரே, நீ எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு போய் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி சொன்னா அவர் இப்படி நடந்துட்டார், அப்படியே நடந்தார், கூப்பிடு உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். என்ன உஸ்மான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கும் போது நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தீர்கள், என் பெயரை சொல்லி கேட்கும் போது கஜனாக்குள்ள கொண்டு போய் விட்டீர்களாமே, என்ன காரணம்? சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்று எங்களுக்கு யாரும் தெரியாது, யார் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், எங்களுக்கு இஸ்லாம் என்றால் எங்களுக்கு எதுவென்று தெரியாது, ஒழுக்கம் என்றால் எதுவென்று எங்களுக்கு தெரியாது, மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நடைமுறை எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாம் கற்றுத்தந்தது நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இந்த செல்வம் எனக்கு பெருசாக தெரியவில்லை நாயகமே என்று சொன்னார்கள். இதுதாங்க சஹாபாக்களுடைய அன்பு என்பது. சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்று வந்துவிட்டால் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புகளோடு வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய சாதனைகளின் சாதனை. அபூ சுஃபியான் யார் தெரியுமா? அபூ சுஃபியான் யார் தெரியுமா? ஹிஜ்ரி 1 எதிரி படையின் தளபதி, ஹிஜ்ரி 8 வரை. அபூ ஜஹில் பத்ர் போர்ல கொல்லப்படுறார். பத்ர் போருக்கு பிறகு நடந்த அத்தனை போருக்கு யாருதாங்க தளபதி?
அபூ சுஃபியான் தான் தளபதி, மக்காவுடைய தலைவரும் அவர் தான், அபூ சுஃபியான் தான். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாயகத்தோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்று, நாயகத்தோடு எப்படி பின்னி பிணைந்து வாழ்ந்தார்கள் என்பதற்காக நான் சொல்லித் தருகிறேன். அபூ ஜஹல் ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரி 2 பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போருக்கு பிறகு யார் பொறுப்புக்கு வர்றாங்க? அபூ சுஃபியான் தான் பொறுப்புக்கு வருகிறார். அதிலிருந்து மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை அபூ சுஃபியான் தான் மக்காவுக்கு தலைவரும் கூட. அதற்கு பிறகு நடந்த மக்காவாசிகளோடு நடந்த போர்கள் அத்தனைக்கும் தலைவரும் அவர்தான். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அது நீங்க சரித்திரம். அடுத்த ஆண்டு ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல அபூ சுஃபியானுடைய ஒரு அம்பு ஒன்று விழுந்து அபூ சுஃபியானுடைய கண்ணு வெளியில வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, இப்பதான் புதுசா இஸ்லாத்துல வந்திருக்கிறார். அந்த கையில எடுத்துக்கிட்டு வந்து, யார சூழல்லாம், நான் இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு அறிமுகமான ஒரு தலைவராக வாழ்ந்து விட்டேன். இப்பொழுதுதான் நான் இஸ்லாத்தில் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் போரில் கலந்து கொண்டு போய் என்னுடைய கண்ணிலிருந்து அடிபட்டு கண்ணு வெளியே வந்துருச்சு. யார சொல்லலாம், இது நீங்க தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஏதாவது கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதோடு நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சரி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் இப்படி கேட்பாங்க. சில சஹாபாக்கள் ரெண்டையுமே செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. என் கண்ணையும் சரி செய்யுங்க, எனக்கு சொர்க்கமும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு சஹாபி வந்தாங்க. அப்பதான் கல்யாணம் வச்சு புது மாப்பிள்ளை. அவருக்கு அம்பு ஒரு போர்ல போய் கலந்துக்கிட்டாரு. அம்பு போட்டோட கண்ணு 2 வெளியே வந்தது. 2 கண்ணை கையில எடுத்துக்கிட்டு சொல்றாரு, யார சொல்லலாம், நான் புது மாப்பிள்ளை, கண்ணு இல்லாம என் ஒய்ஃப்கிட்ட போய் நான் வாழ முடியுமா? எனக்கு கண்ணை சரின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா நான் சரி செய்யறேன். அந்த சஹாபி சொல்லுவாங்க, யார சொன்னா எனக்கு 2மே வேண்டாம், எனக்கு 2ம் வேண்டும், சொர்க்கமும் வேண்டும், கண்ணும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, சொர்க்கமும் கிடைக்கும் சொல்லி கண்ணை எடுத்து ஓதி என்ன தடவி விட்டார்கள். கண்ணு சரியாகி விட்டது, பழைய மாதிரி வந்து விட்டது என்று ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அபூ சுஃபியான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இதோடு இருந்து கொண்டால் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் சரி செஞ்சு தர்றேன் அப்படின்னு. அபூ சுஃபியான் என்ன செய்தார் தெரியும்? அந்த கண்ணை தூக்கி எறிந்தார் என்று ஹதீஸில் வருகிறது. இதுதான் இந்த சஹாபாக்களுடைய ஈமான். ஆமினு கமா ஆமனன் நாஸ் என்று நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். அதை சாதாரணமாக கடந்து போகிறோம். இன்னைக்கு சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர், எத்தனையோ பேர் இன்னைக்கு விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? கண்ணு எனக்கு பெருசல்ல, உங்களுக்கு முன்னால் நாயகமே. இதுதான் அங்கே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்பது. இதைதான் சஹாபாக்கள் செய்தார்கள். எத்தனை விமர்சனம் தெரியுமா? மீளாது கூடாது, அப்படி குர்ஆன் மௌலிது ஷரீஃப்ல அப்படி வருது, இப்படி வருது. அதாவது ஹதீஸ்களை புரட்டி பார்க்க வேண்டும். சும்மா கண்மூடித்தனமாக பேசுவது பெரிய விஷயம் அல்ல. எல்லாரும் தான் பேசிட்டு போயிடலாம். கண்மூடித்தனமாக பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பல ஹதீஸ்களை நாம் பார்க்க வேண்டும், பல விஷயங்களை செய்ய வேண்டும். நேற்று ஒருத்தர் சொல்றார், அவர் ஒரு ஆலிம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுங்கள். ஸலவாத் எப்படி ஓத வேண்டும் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத் தந்தார்களோ அது மாதிரி ஸலவாத் ஓதுங்கள். யாருக்கு தான் தெரியாது ஸலவாத் எப்படி தான் ஓதுறது? எல்லா இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தான் தெரியும். நான் திருப்பிக்கிட்டு கேட்டேன், சரியப்பா நீ சொல்றது உண்மை, ஒரு பதில் இருக்கட்டும். இல்லையே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய வேலை என்ன தெரியுமா?
பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டாலே, மஸ்ஜித் நபிக்குள் நுழைந்து விட்டாலே, நாயகத்தை பார்த்தாலே புகழ்ந்து கவிதை பாடுவார். இதுதான் அவருடைய வேலை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் இந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து, அவருக்கென்று நீ எப்பொழுது வந்தாலும் என்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்காக வேண்டியே மஸ்ஜித் நபவியில் ஒரு மேடை அமைத்து கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி ஸலவாத் ஓதலப்பா, இந்த சஹாபிக்கு இந்த ஸலவாத், இந்த ஹதீஸ் தெரியாதோ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அந்த அதுதான் மிகப்பெரிய புகழ். அந்த ஸலவாத்தை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டும் என்று இந்த சஹாபிக்கு தெரியாதோ? அந்த சஹாபி ஸலவாத் சொல்லல, கவிதை தான் பாடினார்கள். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கண் முன்னாலேயே அவர்கள் புகழ் பாடினார்கள். அந்த புகழை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. இதெல்லாம் அப்பனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தப்பான ஒன்று சொல்லிடலாமா? அது அங்கீகரித்த ரசூலுல்லாஹி என்ன சொல்வது? ஏன் இந்த குளறுபடி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஸலவாத் என்பது அது ஒரு அமல், குர்ஆன் ஓதுவது என்பது அது ஒரு அமல், நாயகத்தை புகழ் பாடுவது என்பது அது ஒரு அமல். எல்லாம் தனித்தனி அமல், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கடந்திடக்கூடாது. உம்மா என்பதும் மனைவிதான், மகள் என்பதும் பெண்ணுதான், உம்மா என்பதும் பெண்ணுதான், மனைவி என்பவன் பெண்ணுதான், எல்லா பெண்ணுதான் ஒன்னாக்கிடக்கூடாது. சொல்றது புரியுதா? உம்மா என்பதும் பெண்ணுதான், மகள் என்பதும் பெண்ணுதான், மனைவி என்பதும் பெண்ணுதான், எல்லாம் பெண்ணுதான். ஆனா பார்க்கக்கூடிய பார்வையில் தான் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு ஒன்னாக்கிட்டோம் என்று சொன்னால் இப்படித்தான் குழப்பம் வரும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அவ்வளவு தூரம் கொண்டாடினார்கள், தன்னையும் அர்ப்பணித்து அவர்கள் கொண்டாடினார்கள். அதனால தான் உயர்ந்த அந்தஸ்திற்கு போனார்கள். அதே நிலையை நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் அளவு கடந்த பாசம் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மீது நாம் அளவு கடந்த கொண்டாட்டங்களை நாம் கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் அதை வெளிப்படுத்தி காட்டும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அங்கீகாரத்தை நமக்கு தருவான். ஒரு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க கண்டாலும் வெட்டி இருங்கன்னுட்டாங்க. வெட்டி இருங்கன்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். வெட்டி இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி ஆஹா என்னடா இது இப்படி, அதாவது அவர் சஹாபி அல்ல, அவர் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர் இருக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா மாறு வேடத்தில் ஒரு பைத்து ஒன்று படிக்கிறார். முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தே படிக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு வானத்து சுவாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்களில் படிப்பாங்க, ரமலானுடைய மாதத்துல படிப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த வரிகள் அத்தனையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் இருந்த அந்த பைத்தை கேட்டுட்டு அவர் கூட்டத்திலிருந்து மாறு இடத்துல வந்திருக்கிறார். தன்னுடைய மேனியில் இருந்த அந்த போரை எடுத்து, அந்த துண்டை எடுத்து போர்த்து விட்டு அரவணைக்கிறாங்க. அப்பொழுதுதான் யாரை அவர்கள் கொலை செய்ய சொன்னார்களோ அந்த மனிதர் அவர் உடனே கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்களை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றியது என்று சொன்னால், நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றாதா? நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றாதா? அவர்களை அந்த புகழ் பாடுவதற்கு முன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதற்கு முன்னால் எந்த சஹாபியாவது அந்த மனிதரை வெட்டி இருந்தால் அவர் நரகத்திற்கு சென்றிருப்பார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அந்த புகழ் பாடுவதனால் ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு அங்கு ஆளாகிறார். அதனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். மட்டுமல்ல, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். ஏன் நாம் படிச்சா நம்மளுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இது நீண்ட ஒரு விளக்கம் இருக்கிறது.
இதுக்கு மிகப்பெரிய விளக்கங்கள் இருக்கிறது. சாதாரண எல்லாத்தையும் போட்டு ஒன்னாக்கிட்டு நாம் குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களுடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com